ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், மகாடன் சீரியல் ப்ரொமோ வந்துச்சுங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான ப்ரொமோ தான் சொல்லணும். பிகாஸ் அவர் இந்த நிலமையில காவேரி வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவர் வர மூமெண்ட்டும் வந்து அவர் ஆக்சுவலாக பயங்கர டல்லாக தாங்க இருக்கிறாரு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரிஞ்சிச்சு அவரும். பட் இருந்தாலும் அதை வந்து காவேரி கிட்ட வெளிப்படுத்திக்காமல் ஏன் காவேரி அழுகுற அப்படின்னு, நீங்கள் நான் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து அப்படியே கடனாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நிலமை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல என்னால் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க அது சொல்கிறதுக்கு அந்த தருணத்தில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விஜயோட பாட்டி அவங்க அந்த மாதிரி வெளியே பேசிட்டாங்க. இவன் வந்ததுனால தான் வந்து விஜய் இப்படி ஆகிட்டா அப்படின்னு. ஸோ அதே ஒரு டிப்ரெஷன் இருந்ததுன்னா உள்ளே அதே மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பும் பண்ணாத விஜய் வந்து நம்மளால் உள்ளே இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கில்ட்டியும் அவங்கள போட்டு வாட்டி எடுக்குது. ஸோ அதுதான் அவங்கள வந்து பட் அதை வந்து அவர் மீட் எடுக்கிறார் விஜய். ஏன்டி அழுகுற, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலடி, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. இல்லைங்க, என்னால் தான் உங்கள் இந்த நிலைமை. இப்போ என்னடி, நானாக தப்பு பண்ணிட்டா உள்ளே வந்திருக்கிறேன், பொய்யான கேஸில் வந்திருக்கிறேன், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பேத்துறாரு. பட் இருந்தாலுமே நம்மளுடைய காவிரியை வந்து மீட் எடுக்க முடியல. பட் கடைசியாக அவர் வந்து அவருடைய ஃபிங்கர் டச் பண்ணும்போது தான் அவங்க வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து அவர்கிட்டேருந்து கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழுகாதடி, நீ சிரிச்சாதானே அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்கிறாரு. ஸோ சிரித்து அந்த கைகளும் கொடுத்துட்டு அந்த ஹெட் டச்சிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ அப்போ தான் வந்து இதுதான் என் காவேரி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த க்யூட் மூமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது தெம்பியை வந்து 2 பேருக்கும் கொடுக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் வந்து விஜய் வந்து ரொம்ப டல்லாக வெளில இருந்தாலும் பட் அவர் அந்த மூமெண்ட்டை சிரிக்க வச்சிடுறாரு காவேரியை. ஸோ இந்த எனர்ஜெட்டிக்கோடு அவங்க கண்டிப்பாக வந்து வெளியே ஒரு கோபமான ஓல்டு காவேரியாக வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து அவங்க விஜயை மீட் எடுக்கக்கூடிய எல்லா பணிகளையும் வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்னு. பட் இந்த சீனை வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காரு. ஒரு ஹார்ட் டச்சிங் சீனாக வந்து அழகாக மேக் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.